ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த கோல்டு சில்வர் இதெல்லாம் ஹைலி வாலடைல் அண்ட் அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த சில்வர் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக இது என்ன அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். என்னென்னா நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் மேனுவலாக எந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும், எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த கமாடிட்டி ட்ரேடிங் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் தன் சார்ட்ஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சில்வருக்கான சார்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு தன் சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு MCX அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு சில்வர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் வரும். நீங்கள் எப்பவுமே அதுவுமே சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதுதான் நமக்கு ஓகேவாக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா சில்வரை பொறுத்தளவு 2 டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸ்டில் இது இன்ட்ராடேவாகவே இருந்தாலுமே 2 டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் லோவர் டைம் ஃப்ரேமில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல லே அவுட் செட்டப்னே ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட்டு கொடுங்க. இதில் டியூல் லே அவுட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன நடந்துரும் அப்படின்னா சில்வருக்கான சார்ட்டே 2 இடத்துல இருக்கும். இதில் எகெயின் இந்த லே அவுட் கொடுத்து சிம்பிளும் கிராஸ் ஹேரும் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பேலன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா அது கொஞ்சம் வேறு மாதிரி மாறிட்டே இருக்கும். நமக்கு இன்டர்வெல் இதெல்லாம் மாறி இருக்கும். ஸோ அதனால் சிம்பிள் கிராஸ் ஹேர் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா போதும். ஓகே, ஸோ 2 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று 30 மினிட்ஸ், இன்னொன்று 5 மினிட். ஸோ நீங்கள் 30 மினிட்ஸ் உங்களுக்கு இந்த சைடில் வச்சுக்கோங்க, 5 மினிட்ஸ் இந்த சைடில் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும், ட்ரெண்டு பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஒரு ட்ரெண்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்ம எந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த சேம் கான்செப்ட் தான் நம்ம இந்த இடத்துலையுமே அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா 30 மினிட்ஸில் ஒரு ப்ராப்பரான ட்ரெண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு பிளேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு என்ன நடந்திருக்குன்னு. மார்க்கெட் இங்கேருந்து கம்ப்ளீட்டாக ஃபால் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? இவ்வளோ பெரிய ஃபால் ஆயிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, எகெயின் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரலாக என்ன யோசிப்பீங்க, எகெயின் மார்க்கெட் கீழே வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிப்பீங்க. கரெக்டாக? இப்போ சில்வர் பொறுத்தளவு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா கோல்டை விட ரொம்ப வாலடைலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் சில்வர். ஏன்னா இது நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கனாலுமே தெரியும், கோல்டை விட அதிகமாக இதில் ட்ரேட் நடந்துகிட்ருக்கும். பட் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இதை மல்டி டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம என்ட்ரியை ப்ரிசைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ஜென்ரலாக இந்த இடம் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன தோணும், ஓகே மார்க்கெட் கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் போயிட்டு மார்க்கெட் கீழே வரலாம் அப்படிங்கிற தோணும். பட் இந்த இடத்துல இப்போ நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் இந்த 30 மினிட்ஸ் சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், இது எப்படி இது செல் ஆகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஒருவேளை இப்படியே மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சேம் பிளேஸில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். இப்போது இந்த இடம் தான் இந்த இடம். மேபி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்த இப்போ நான் சர்க்கிள் பண்ணுறேன். ஓகே, தெரியுதுங்களா? ஸோ இந்த இடம் தான் இந்த சர்க்கிள். ஆனால் எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா மார்க்கெட்டு. என்னென்னா இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், இது 30 மினிட்ஸ்க்கான டைம் ஃப்ரேம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சார்ட்டையுமே நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுது, ஜஸ்ட்டு கேண்டில்ஸ் மட்டும்தான் 30 மினிட்ஸில் தெரியுது. ஆனால் இந்த இடத்துல என்ன எனக்கு கிளியராக தெரியுது அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது. தெரியுதுங்களா? சிம்பிள். ஓகே, டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் எப்படி நான் இதில் ட்ரேட் பண்ணுறது, லெட்ஸே இப்போ நான் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆனோன்னு எடுத்துடலாமா, இல்லை எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். எப்பயுமே அந்த மாதிரி நான் பண்ணது கிடையாது அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள், அதுவே போதும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது என்னது நமக்கு இங்கே தான் ட்ரெண்டு, இந்த பாயிண்டில் தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த லோ எப்போ பிரேக் அவுட் கீழே ஆச்சோ அப்போ தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இந்த 5 மினிட்ஸில் நல்லா கவனிங்க, நமக்கு என்ன ஆயிருக்கு, ஒவ்வொரு டைமே மார்க்கெட் இங்கே போய் ரீடெஸ்ட் ஆகிட்டே இருக்கா. பட் நமக்கு கரெக்டான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரல. பட் ஒரு 1 or 2 கேண்டில்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கும்போது இந்த கேண்டில் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு கண்டினியூஸாக மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போது நம்மளோட என்ட்ரி எந்த இடத்துல வரும் அப்படின்னா இந்த பாட்டமில் தான் வரும். கரெக்டுங்களா? இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம்.
இல்லை அப்படின்னா ஓப்பனிங்கில் எடுத்தாலும் எடுக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஒரு 2 கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக அட்லீஸ்ட் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்போனா தான் நமக்கும் புரியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹை தான். இது வந்து ரொம்பவுமே மினிமம் தான். இதுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். பட் ஸ்டில் என்னன்னா, சம்டைம்ஸ் இதையுமே போய் செக் பண்ணும். அதாவது ஒரு டைம் சும்மா போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். அது நீங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு இதில் என்னென்னா ஸ்டாப் லாஸும் அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ கரெக்டாக கன்வீனியன்ட்டாகவும் இருக்கணும். ஸோ அதனால் நான் இதை சொல்ல வரேன். இப்போ சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த ஒரு இதுக்கே வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. அப்படி வைக்காதீங்க. ஏன்னா இந்த சினாரியோவில் இது ஹிட் ஆகலை. பட் எல்லா சினாரியோவும் அப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எவ்வளோ ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அப்படியே அந்த ட்ரெண்ட் வந்து என்ன ஆயிருக்குன்னா கண்டினியூ ஆயிருக்கு. இப்போ இது வந்து நீங்கள் இன்ட்ராடேக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். இல்லை நான் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். ஏன்னா நம்ம 30 மினிட்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ 30 மினிட்ஸில் ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது, லோவர் ஹையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 5 மினிட்ஸில் அதுக்கான ரிவர்சலை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு என்னென்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ ஃபாலோ ஆகுது வித் லிமிட்டட் ஸ்டாப் லாஸோட. பட் இதே இது வந்து நம்ம வந்து சும்மா ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தோம், இல்லைனா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தோன்னு எடுத்தோம் அப்படின்னோம்னா அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு இது வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து கோல்டு சில்வர் வந்து ஃபால் ஆனதுனால உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு இதே தான் இருக்கும். அப் ட்ரெண்டுக்கான இது வந்து இல்லை. பட் ஸ்டில் மார்க்கெட் புல்லிஷ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வந்து உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆகும்னா உங்களுக்கு கீழே வர ஆரம்பிக்கும். ஓகே, ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸிஸ்டிங் மட்டும் டெலீட் பண்ணுறேன். மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நமக்கு ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக நான் கரெக்டாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாப்லேயே கூட பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் 5 மினிட்ஸ்லேயே போவாங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு இதாக ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருச்சா, இந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் நம்ம 2 டைப்பாக எடுக்கலாம். எப்படின்னு பாருங்கள். இதை வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக நீங்கள் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாம். தெரியுதுங்களா? 5 மினிட்ஸில் பாருங்கள், இந்த பர்டிகுலர் சார்ட்டில் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது, டைட் ரேஞ்சில் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா. பட் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. என்னென்னா ரொம்ப டைட் ரேஞ்சாக இருக்குது, ஒருவேளை அப்படியே மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த இடத்துல, ஏன்னா இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஹையர் லோ பாயிண்ட். கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு, இங்கே வந்து இது பிரேக் அவுட் ஆயிருக்கா. இப்போ இந்த இடம் தான் நீங்கள் வந்து முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இது வந்து பிரேக் அவுட் கேண்டில், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் என்னென்னா உங்களுக்கு சேம் கேண்டிலே ரீடெஸ்ட் நடந்திருக்கு. பட் ஒரு கேண்டில் தான் வந்து நமக்கு திருப்பி வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக தான் வைக்கணும். ஓகே, அரவுண்ட் இந்த ரேஞ்ச் இல்லைனா இந்த ரேஞ்ச் தான் நீங்கள் அட்லீஸ்ட் வைக்கணும். கரெக்டுங்களா? பட் இங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு மேலே போயிட்டு தான் என்ன இருக்குது, கீழே வந்திருக்கு. இப்போது எனக்கு இந்த ஒரு ரீடெஸ்ட் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக வெயிட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் எகைன் உள்ளே போகுதா, உள்ளே போனதுக்கு அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கா. ஃபைன். இப்போ எகெயின் ஒன் மோர் கேண்டில் க்ரீன் கேண்டில். பட் ஆனால் அது பெரிய க்ரீன் இல்லை. ஸோ பெரிய லெவலில் மார்க்கெட் மேலே போகல. பட் இந்த கேண்டில் வந்து நமக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போது நான் இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை இது முடியும் போது கொஞ்சம் ஒரு செகண்ட்ஸ் இருக்கும்போது நான் என்ட்ரி போடலாம். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ், எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னம்னா இந்த டாப் இதுதான் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஸ்விங்கு. ஸோ இந்த இதுக்கு வைக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இது ரொம்ப டைட் ரேஞ்சாக தெரியுது அப்படின்னா ஒன் மோர் கேண்டில் ஹைட்டுக்கு வச்சிங்கன்னா அங்கே 5000 பாயிண்ட்ஸ் வந்தது, இங்கே நமக்கு 1300 பாயிண்ட்ஸ் என்னவா வந்துச்சு, ஸ்டாப் லாஸாக வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், மார்க்கெட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா ட்ரெண்டு கூட நம்ம வந்து நீங்கள் 30 மினிட்ஸில் கண்டுபிடிச்சிட்டு அதை 5 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெரிய டைம் ஃப்ரேம் வந்து என்ன ட்ரெண்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த லோவர் டைம் ஃப்ரேம் வந்து ரியாக்ட் ஆகும். இது நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எப்படி நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்காது. பட் இந்த வாட்டி என்னென்னா
இது என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம், இதுக்கு என்னோட லோவர் டைம் ஃப்ரேம் இது. இதில் நான் என்ன மாதிரி வந்து என்ட்ரி செட்டப்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே கிளியராக இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ இந்த சில்வர் பொறுத்தளவு வந்து நான் இதை பை ஆர் செல் சம்திங் நான் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 21 லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க. பட் இதுக்கு வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, மைக்ரோ கான்ட்ராக்ட்ஸ், மினி கான்ட்ராக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நான் இதே இதில் வந்து இந்த சில்வர் மைக்ரோ அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து எனக்கு என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 73,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னவா இருக்குது, மார்ஜினாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கான லாட் சைஸ் அப்படிங்கிறது 1 தான். அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து ₹1 இது மூவ்மெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ₹1 ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ இதில் நீங்கள் ஒரு 5,000 பாயிண்ட் பிடிக்கிறீங்க அப்படின்னா 1,300 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ₹1,300 லாஸு. டார்கெட் ஒரு 5,000 பாயிண்ட் பிடிக்கிறீங்கன்னா ₹5,000 ப்ராஃபிட். இதுதான் இதோட கான்செப்ட். இதுக்கு கம்மியாக இதில் வந்து இல்லை. அதாவது இதுக்கடுத்து சில்வர் மினி தான் இருக்குது. அது இதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம மார்ஜினாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். பட் சில்வர் மைக்ரோ அப்படிங்கிறது வந்து சேம் சில்வர் தான். பட் வந்து கான்ட்ராக்ட் மட்டும் நமக்கு வந்து லாட் சைஸ் கம்மி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும். என்ன அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு மட்டுமே 2 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ராடே பண்ணணும், இதை வந்து நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எங்கே என்ட்ரி, ஏன் என்ட்ரி, எங்கே ஸ்டாப் லாஸ், எந்த மாதிரி இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகலாம். அதாவது வந்துட்டு நம்மளோட ரிஸ்க் டு ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லை ஏதாவது மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். பட் என்ட்ரி தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா, என்ட்ரி நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் என்ட்ரி அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் உங்களுக்கு இதில் டவுட் வருது இந்த சில்வரில் அப்படின்னா, அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி தன் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்குமே யூஸ் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைவ் மார்க்கெட்டில் சும்மா வந்து நீங்கள் ரேண்டமாக செக் பண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் தட் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ட்ரேட்ஸ் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.